கர்த்தருக்காக இப்படி யோசிக்க ஆரம்பிக்குது பாருங்க. அப்போ இதுதான் எபிரேயர் 6ல அவர் இருக்கிறார் என்று கிட்டி சேரும் பொழுது அதுல என்னெல்லாம் அடி வாங்கும். முதல்ல எமோஷன்ஸ் வந்து அடி வாங்கும். முதல்ல எமோஷன் சொல்லும், ஏய் இது வீட்டுல இருந்தா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமே. கூட கூட இருக்கவங்க எப்படி யோசிப்பாங்க, ஆனா பைத்தியமா இதே என்ன கொண்டு வீட்டுல இருந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்டா. ஏன்னா இவனுக்கு சுயேட்சையா முடிவு எடுக்கிறான். இவனுக்கு கொடுத்த பரிசை அவன் கொடுக்கறதுக்கு பல எண்ணங்கள் அவனுக்குள்ள இருக்கிற எண்ணங்களே. ஆபிரகாம் எங்க போறேன்னு தெரியாம போறாராம். அப்ப கூட இருக்கவன் என்ன கேட்டிருப்பான், எங்கயா போற, அங்க உனக்கு சொந்தக்காரனே கிடையாது, அது வேற நாடாச்ச, அங்க உனக்கு ஏதாவது தெரியுமா, யாரையாவது தெரியுமா, யாரும் தெரியாது. ஒரு அவரை வந்து ரிசீவ் பண்றதுக்கு ஆபிரகாமுக்கு யார் கிடையாது, ஆளு கிடையாது. அதுதான் எங்க போறேன்னு தெரியாம போறது. எமோஷன்ஸ் என்ன பண்ணும், அந்த எமோஷன்ஸ் தான் என்ன வேலை பார்க்குது, சொந்தக்கார ஃபங்க்ஷனா ஆராதனையா அப்படின்னு வந்தா எங்க போகுது, நாளை பின்ன சொந்தக்காரன் வரணும் பிரச்சனை பண்ணுவான், நம்ம என்ன பண்ணிடுவோம், ஆராதனையை விட்டு எங்க போயிருவோம், சொந்தக்கார ஃபங்க்ஷனுக்கு போயிருவோம். இங்க வந்து என்ன சொல்லிக்கலாம் டக்குன்னு, நான் பிரியமா இருக்கிறேன், தேவனுடைய சபையின் மீது ரொம்ப பிரியமா இருக்கிறேன், ஆராதனையில எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த காரியங்கள் டக்குன்னு என்ன பண்ணிடலாம். ரியல் டெஸ்ட் எங்க வருது, இங்கயா தெரியாத இடத்துல கர்த்தருக்காக சேர்ல உட்காந்து சும்மா சோத்திரம் தானே சொல்ல போற, அது என்னது, என்ன கர்த்தர் வச்சிருக்கிறாரு, என்ன மகிமை வச்சிருக்கிறாருன்னு தெரியாம கர்த்தருக்காக காத்திருப்பவர்களுக்கு. இப்ப இந்த 2 பேருக்கும் கர்த்தர் மகாபெரிய காரியங்களை சொத்து விஷயத்துல செய்வார். அதை நாம எல்லாம் என்ன பண்ணுவோம், பார்ப்போம். நாம என்ன பண்ணுவோம், பார்ப்போம். ஏன்னா அவர் இருக்கிறார் என்று என்ன பண்றான், சின்ன பையன் யாருமே சொல்லாம இருதயத்துல பரிசுத்தாவியான வேலை பார்த்து வேலை பார்க்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எதுலன்னா கிண்ணத்துல இல்ல, கிண்ணம் நம்மகிட்ட எக்கச்சக்க கிண்ணம் இருக்கு. ஆனா அத இருதயத்துல வேலை பார்க்கும்படியாய் கர்த்தர் செய்தார் பாருங்க. இந்த சின்ன வயசுல மகா பெரிய ஆசீர்வாதத்தை அவர்கள் பார்த்து கொள்வார்கள். ஏன்னா எங்க போயிட்டான், ராஜாக்கள் உன் காலை நக்குவார்கள் சொன்ன தேவன். இதை சொல்றதுக்கே ஒரு என்ன வேணும், ஒரு சாதாரணமா சொல்ல முடியாது இல்லையா. எப்படி சொல்லுவார், அவன் ராஜா, அவன் வந்தான்னா தேர் வருது, அந்த தேர் கலப்புற புழுதியே இங்க என்ன பண்ணுது, பல வீட்டை மூடிடுவான். அப்படிப்பட்டவன் வந்து என்ன பண்ணுவான், யோசிக்க முடியுதா நம்மளால, எத்தனை பேரால யோசிக்க முடியுது. அவன் எப்படி வருவான், அவன் பராக்கிரமமாய் அவன் 6 அடியில இருப்பான், அவன் போட்டிருக்க தங்கமும் அவனுக்கு அவனை பட்டயத்தை பிடிக்கிறதுக்கு அங்க 10 பேர் வருவான். அவன் வந்து என்ன பண்ணுவானா, குனிஞ்சி முதல்ல உடனே பணிந்து கொள்வானா, தூசி உன் காலில் இருந்தா என்ன பண்ணுவானா, இது என்ன, இப்படி யோசிக்கிற தேவனை இருக்கிறார் என்று 2 கிண்ணத்தை என்ன பண்ணிட்டாங்க, குடிச்சு விட்டாங்க.